மக்கள் வீடடைந்தவர்களாகவும் அகதிகளாகவும் மாறினர். இந்தியா போன்ற சிக்கலான பிராந்தியத்தில் சரியான எல்லையை வரைவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என எல்லையை 5 வாரத்தில் வரைந்த ராட்லிஃப் பின்னர் ஒப்புக்கொண்டார். இதற்காக அவர் பிராந்தியம் குறித்த மத புள்ளி விவரங்களை காட்டும் காலாவதியான புகைப்படங்களையும் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விளக்கத்தையும் பயன்படுத்தியதாக ஒப்புக்கொண்டார். பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வழங்கப்பட்டது. சுதந்திரம் வழங்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு 17 ஆகஸ்ட் 1947 அன்று இரு நாட்டு எல்லைகளும் அறிவிக்கப்பட்டது. இந்திய பகுதியிலிருந்து 1700 கிலோமீட்டர் பகுதியை பாகிஸ்தான் இரு பகுதிகளாக பிரித்தது. பின்னர் அது வங்காளதேசம் அல்லது கிழக்கு பாகிஸ்தான் நாடாக மாறியது. இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானின் முதல் பிரதமராக முகமது அலி ஜின்னாவும் இருந்தனர். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடைவதும் அந்நாளைய இந்திய இராணுவத்திற்கும் அதன் நிர்வாகத்திற்கும் முடிவை ஏற்படுத்தியது. இந்த படையை பிரிக்கும் பணியை ஃபீல்ட் மார்ஷல் சர் கிளாட் ஆர்ச்சிலேக் மேற்பார்வை செய்தார். சுமார் 2.6 லட்சம் வீரர்கள், பெரும்பாலும் இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியாவுக்கு சென்றனர் மற்றும் 1,40,000 வீரர்கள், பெரும்பாலும் முஸ்லிம்கள், பாகிஸ்தானுக்கு சென்றனர். நேபாளத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட கோர்கா படையும் இந்தியா மற்றும் பிரிட்டனுக்கு இடையே பிரிக்கப்பட்டது. பல பிரிட்டிஷ் அதிகாரிகள் மாற்றத்திற்கான காலத்தில் உதவுவதற்காக தங்கியிருந்தார்கள். அவர்களில் இந்தியாவின் முதல் இராணுவ தளபதி ஜெனரல் சர் ராபர்ட் லாஹாட் மற்றும் பாகிஸ்தானின் முதல் இராணுவ தளபதி ஜெனரல் சர் பிராங்க் மிசர்வி ஆகியோர் அடங்குவர். தனிப்பட்ட படைத்தளங்களும் பிரிக்கப்பட்டன. பாகிஸ்தானில் இருந்த 19வது லான்சர் படை இந்தியாவில் இருந்த ஸ்கின்னட் ஹார்ஸ் படையிலிருந்து முஸ்லிம் வீரர்களை பெற்றுக்கொள்வதற்காக தங்களது ஜாத் மற்றும் சீக் வீரர்களை மாற்றிக்கொண்டது. இந்தியாவை விட்டு வெளியேறிய கடைசி பிரிட்டிஷ் படைப்பிரிவு 1வது பெட்டாலியன் சோமர்செட் லைட் இன்ஃபான்ட்ரி. இவர்கள் 28 பிப்ரவரி 1948 மும்பையிலிருந்து கப்பலில் ஏறினர். இந்த படைப்பிரிவுகள் பிற பொறுப்புகளுக்காக விடுவிக்கப்பட்டாலும் இந்திய இராணுவத்தை இனி பயன்படுத்த முடியாத நிலையில் பிரிட்டனின் உலகளாவிய இராணுவ திறன் குறைந்தது. எல்லை பகிரப்பட்டதால் திடீரென வெகுஜன மக்கள் இடம்பெயரத் தொடங்கினர். இந்த விஷயத்தில் அரசியலே பேசாத அந்த 2 நாடுகளும் தலையிட நினைத்தன. ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அவர்கள் இப்போது மிகப்பெரிய எல்லை தகராறில் இருந்தனர். காஷ்மீர் மாநிலம். இப்போது வரை இரு நாடுகளும் இந்த நிலத்தை உரிமை கூறி சண்டையிட்டு வருகின்றன. இந்த எல்லை பகிர்வினால் ஏற்பட்ட கொடூரங்கள் தப்பிப்புழைத்தவர்களின் மனதில் இன்னும் பதிந்தே இருந்தன. அவர்களது குடும்பங்கள் அவர்கள் கண்முன்னே கொல்லப்படும் போது அவர்கள் குழந்தைகளாக இருந்தனர். எண்ணற்ற எல்லை மோதல்களையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் சந்தித்து வரும் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் வங்காளதேசத்தை உருவாக்கவும் சேர்த்து இதுவரை 4 போர்களை நடத்தியுள்ளன. இதில் முரண்பாடு என்னவென்றால் இரு நாடுகளுமே ஒரே மொழி, கலாச்சாரம், உணவு பழக்கம் மற்றும் வரலாற்றை கொண்டவை. இவர்களின் எல்லை பகுதியான அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் ஆகியவை ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டவை. கொந்தளிப்பான காலங்களில் சில மோசமான முடிவுகளால் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் உடைக்கப்பட்டன மற்றும் அந்த முடிவு ஒரு துணை கண்டத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைத்தது. பிரிவினை ஒரு புதிய நாட்டை மட்டும் உருவாக்கவில்லை, வன்முறை எழுப்பிய கொடூர நினைவுகள் கோபத்தையும் கையிறு நிலையும் ஏற்படுத்தியது. இரு நாடுகளுக்கு இடையில் எழுப்பப்பட்ட